ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, நீ யாரை மிகவும் நேசித்து விரும்பி அவர் மூலமாக நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், மிகவும் நல்ல குடும்பமாக ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய குழந்தை நம்முடைய குடும்பம் என்று ஏங்கி தவித்து வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, அந்த வாழ்க்கையில் நீ நினைத்தவரால் எந்த சந்தோஷமும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கவில்லை. நீ எதை எதிர்பார்த்து அங்கு வந்தாயோ, எதை எதிர்பார்ப்புடன் நீ அங்கு உன்னை அழைத்து சென்றார்களோ, அந்த இடத்தில் உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் குழி நோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்கள் அப்படி ஒரு சுயநலவாதிகளாக இருந்து கொண்டிருந்திருக்கார்கள். அது உனக்கு தெரியவில்லை, உன் குடும்பத்தாருக்கும் தெரியவில்லை. நீ மிகவும் ஆர்வத்துடன் ஆசையுடன் உன்னுடன் பேசியது எல்லாம் உண்மை என்று நீ நினைத்து விட்டாய். நடித்தது அத்தனையும் நடிப்பு என்பதனை நீ மறந்து உனக்கு தெரியாது. ஏனென்றால் உன்னிடம் அப்படி பேசும் பொழுது உனக்கு உண்மை என்று தான் படும். ஏனென்றால் நீ அதை அறியவில்லை. எப்பொழுதுமே ஒருவன் நடிக்கிறான் என்றால் அவன் எதிரியும் நடிப்பது போலவே பார்ப்பான். ஒருவன் நன்றாக பேசுகிறார்கள் என்றால், நாம் நன்றாக பேசுகிறோம் என்றால் எதிர்த்தாப்பில் இருக்கிறவர்களும் நன்றாக பேசுவார்கள் என்ற எண்ணத்தோடு தான் பேசுவார்கள். இது இயற்கையான உண்மையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னைக்கும் சந்தேகப்படுபவர்கள் சந்தேகப்படுவது போல் பேசுவார்கள். அது போலதான் நீ நல்ல எண்ணத்தோடும் நல்ல மனதோடும் உண்மையான மனதோடு நாம் வாழும் ஒரு வாழ்க்கையானது யாரிடம் ஒப்படைக்கப் போகிறோமோ அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அவர் நமக்கு உண்மையாக இருப்பார். நாம் ஒரு அன்பான குடும்பத்தை நாம் வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு நீ இருந்தாய். ஆனால் அவர்கள் நடித்தது அத்தனையும் உன்னிடம் இருந்து நடித்து இன்று உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிட்டார்கள். நீ அழும் அந்த அழுகையானது அவர்களுக்கு தெரியவில்லை, மனது சிறிது கூட இறங்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய எண்ணமானது வேறொரு இடத்தில் இருக்கிறது. அவன் வேறொரு இடத்தில் எண்ணத்தை வைத்து கொண்டு உன்னுடன் வாழ்வது போல் நடித்து விட்டான். அதை உனக்கு புரியாமல் போய்விட்டது. என்னைக்குமே ஒரு இடத்தில் இருப்பவன் அந்த இடத்தில் இருக்கும் அனைத்தையும் ரசித்தால்தான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தை விட்டுவிட்டு வேறொரு இடத்தில் ரசிக்கிறான் என்றால் அது நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்காது. அது நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கைதான். தற்காலிகமாக சுகத்தை தருமே தவிர அது நிரந்தரமான சுகத்தை தராது. என்றுமே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உடற்ரீதியான எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் துணையிருந்து காப்பாற்றுவார்கள். நிச்சயமாக அவர்கள் அப்பொழுது அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் அது நம்முடையவர், நம்முடைய குழந்தை, நம்முடைய கணவன் என்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள் வந்துவிட்டால் அந்த எண்ணமானது அவர்களிடம் இந்த எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும். உடம்பு ரீதியாக வந்திருக்கும் பிரச்சனைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். எந்த பொருளை விற்றாவது அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அந்த மனதில் இருக்கும். அதை விட்டுவிட்டு வேறொரு இடத்தில் எங்காவது எண்ணத்தில் இருந்தார்கள் என்றால் என்றுமே அவர்கள் இந்த சந்தோஷத்தின் நிலைக்கு வரவே மாட்டார்கள். அது அந்த இன்னொருவரும் நடிக்கத்தானே செய்வார்கள். அந்த நடிப்புக்குள் மாட்டிக்கொண்டு கடைசியில் தவித்து ஒன்றுமே இல்லாமல் வெளியில் வருவார்கள். அன்று யாருமே இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு. ஏனென்றால் நாம் கூட உதவி செய்ய மாட்டோம். ஏனென்றால் நீ என்ன நினைப்பாய்? அன்று ஏமாற்றி சென்றவனுக்கு இன்று உதவி செய்ய வேண்டுமா என்ற விரக்தி உன் மனதில் வந்துவிடும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வாழ வந்துவிட்டால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ வந்துவிட்டார்கள் என்றால் உண்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியது இந்த உறவு. பிறகு ஏதாவது ஒரு உறவு இடையில் வந்தால் அது நிச்சயமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் வராது. அப்படி வந்தால் அது உண்மையாக இருக்காது. நிச்சயம் புரிந்து கொள்ளுங்கள். அந்த உறவானது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடனும் தனக்கு தேவைகளை செய்து கொள்ளக்கூடிய அந்த உறவாக தான் இருக்கும். உண்மையான உறவாக நிச்சயமாக இருக்காது. அடுத்தவர்களை ஏமாற்றியவர்கள் இன்னொரு முறை மற்றொரு முறை இப்படி ஒவ்வொரு முறையும் ஒருத்தவரை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். அந்த ஏமாற்றத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீயும் ஏமாற்றி வந்தவன் தானே என்ற எண்ணம் வந்துவிடும். அது போலதான் இன்று உன் வாழ்க்கை ஆகிவிட்டது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை தேடி வந்த உனக்கு அன்பு கொடுக்க யாரும் இல்லை. எந்த அன்பு உன்னை காப்பாற்றும் என்று நீ நினைத்து வந்தாயோ அந்த அன்பானது உண்மையில்லை என்று தெரிந்த பிறகு
உன் நெஞ்சை வெடித்துவிடும் போல உனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நீ யாரை அதிகமாக விரும்பி உன்னை காப்பாற்றுவார்கள், உன்னை அரவணைத்துச் செல்வார்கள், நாம் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்ற ஏக்கத்தோடு இருந்தாய். அந்த உறவானது இன்று வேறொரு உறவை நாடிச் செல்லும் அளவிற்கு மோசமான இடத்தில் இருக்கும் பொழுது உன்னை எப்படி நினைத்து பார்ப்பார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதை காயப்படுத்தி மற்றவர் மனதிற்குள் உரமாக போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது உனக்கு புரிகிறதா? உன்னிடமிருந்து எடுத்துச் சென்று மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் காட்ட வேண்டிய அன்பை வேறொருவரிடம் காட்டுகிறார்கள். ஆனால் உன்னிடம் உண்மை இருக்கிறது, அங்கு உண்மை இல்லை. அது புரியாமல் தற்காலிக தேவையில்லாத ஒரு சுகத்துக்காகவும் தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்புகளுக்காகவும் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கடைசி வரை வருமா என்றால் நிச்சயமாக வராது. ஏனென்றால் ஒரு குடும்பம் என்பது ஒரு கோவிலாக நினைத்து வாழ வேண்டிய ஒரு இடத்தில் அதை சாக்கடையாக உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள் என்றால் திரும்பி வரும் பொழுது அது கோவிலாகவே இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மனநிலைமையிலிருந்து மாறிவிடுவார்கள். ஏனென்றால் அடிப்பட்டு அவர்கள் ஒரு நிலைக்கு வந்திருப்பார்கள். எந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதிலிருந்து விடுபடும் நேரம் திரும்பவும் வந்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இனிதான் நாம் வாழ கற்றுக்கொண்டோமே, வாழ்ந்து காட்டிவிட வேண்டியதுதான் என்ற எண்ணம் வந்துவிடும். ஏனென்றால் தனியாக வாழ்ந்தாகிற்று, அந்த வழி என்னவென்று உணர்ந்தாகிற்று, பிறகு எதற்காக இன்னொரு உறவு என்ற எண்ணம் வந்துவிடும். அப்படிதான் உன்னுடைய மனநிலைமையானது இன்று இருக்கிறது. யாரை எதிர்பார்த்தாயோ அந்த எதிர்பார்ப்பில் ஏமாற்றத்தை அடைந்து மிகவும் மோசமான ஒரு மனநிலைமையுடன் அழுது பார்க்கும் பொழுது ஒன்றும் தெரியவில்லை, தனிமையில் புலம்பி அழுது தவித்து கொண்டு உனக்கு நீயே தண்டனைகளை கொடுத்து கொள்கிறாய். உணவு உண்ணாமல், உடைகள் உடுத்தாமல் உன்னுடைய முகங்களானது வாடிப்போய் மற்றவர்கள் உன்னை பார்த்து கவலைப்படும்படி நீ நடந்து கொள்கிறாய். இந்த வாராகி வந்து சொல்கிறேன் உனக்கு, நிச்சயமாக நீ எழுந்து தைரியமாக இரு. உனக்கு இடையில் வந்தவர்கள் என்ன சாதித்து விட போகிறார்கள்? என் குழந்தைக்கு நான் செய்வதை விட இடையில் வந்த யாரும் செய்துவிட முடியாது. நான் காப்பாற்றுகிறேன். இந்த வாராகி நான் காப்பாற்றுவேன். நம்பு, என்னை நம்பு. என்னை விட உன்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நம்பு. அதுபோல் உன்னை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக அதைவிட உலகத்தில் யாருமில்லை. ஒருவன் தன்னை புரிந்து கொண்டால் போதும், பிறகு யாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அதுதான் உண்மையும் கூட. உனக்கு என்ன தோன்றுகிறதோ அது உனக்கு மட்டுமே தெரிந்தது. அதனால் உன்னை நீ புரிந்து கொண்டிருப்பாய். இப்படி ஒரு வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ சிறிதும் கலங்காமல் உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள். எதையும் எதிர்பார்த்தால் தானே ஏமாற. இனிமேல் நீ எதிர்பார்க்கவில்லை என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள். எந்த ஏமாற்றமும் உனக்கு இருக்காது. ஏமாற்றம் மட்டும் மிஞ்சி போனால் வாழ்க்கையின் விரக்திக்கு சென்று விடுவாய். அதனால் நீ ஏமாறவில்லை, ஏதோ சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம் என்று நினைத்து கொண்டு தைரியமாக இரு. உனக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இந்த வாராகி இருக்கிறேன். உன்னுடைய தைரியம் இருந்தால் மட்டும் இந்த வாராகிக்கு போதும். அனைத்தையும் உனக்கு தந்து அரவணைத்து காத்து உனக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன். யாரெல்லாம் உன்னை கீழே தள்ள நினைத்தார்களோ அவர்களுக்கு மேலே உன்னை நிறுத்தி காட்டுவேன். கவலைப்படாதே, சொல்லிவிட்டேன் அல்லவா, செய்து காட்டுகிறேன். சிறிது அமைதியும் பொறுமையுமாக இரு. உனக்கான நல்லது நடக்கும். நிச்சயமாக நம்பு. உன் காலம் மாறும். அந்த காலம் மாறும் பொழுது உன்னுடைய சூழ்நிலைகளும் மாறி உனக்கான நல்லது நடக்கும் நேரமாக அது அமைந்துவிடும். அந்த நேரத்தில் தக்க வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள். உனது வாழ்க்கை மிகவும் அழகாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன். ஜெய் வாராகி.